ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை UDM369 சேனலுக்கு உங்களை அன்போடும் பண்போடும் வழக்கம் போல் வரவேற்கிறேன். இன்றைக்கி நான் நேற்று போட்ட அந்த ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி வீடியோவுக்கு நிறையா ரெஸ்பான்ஸ் இருந்தது. ஏன்னா இந்த வீடியோவுக்கு ஏன் இவ்வளோ ரெஸ்பான்ஸ் அப்படின்னா, வேர்ல்டு வைடு இந்த ட்வின் ஃப்ளேமை பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க நிறையா பேர். எதுக்கு என் லைஃப்பில் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிறத நிறையா பேர் சர்ச் பண்ணுறதன் மூலமாக நிறையா பேருக்கு ஒரு ஒரு அவேர்னஸ் கிடைக்குது. இது என்ன நடக்குது நம்ம லைஃப்பில், எதுக்கு நம்ம இப்படி இவ்வளோ ஒரு ட்ரிக்கரு, இவ்வளோ ஒரு ட்ராமாக்குள்ளே மாட்டிக்கிட்டு நம்ம எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படணும், நமக்கு எதுக்கு இப்படி ஒரு கஷ்டத்தை நம்ம அனுபவிக்கிறோம் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கும் போது தேடுற ஒரு விஷயந்தான் நிறையா ஒரு வீடியோஸ் பார்க்குறாங்க. அப்படி பார்த்த விஷயங்களில் அவங்க ஏன் இப்படி நடந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான காலகட்டத்துக்கு போயிடுவாங்க. அவங்க ஒரு டிவைன் ஃபெமினன்னே தெரியாது. அவங்களுடைய பார்ட்னர் அவங்கள ஒரு நல்ல விதமாகவே ட்ரீட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ரொம்ப கஷ்டப்படுத்தியிருப்பாங்க, காயப்படுத்தியிருப்பாங்க. இவங்க நிறைய கிவராக இருந்திருப்பாங்க. நிறையா அவங்களுக்கு அன்பை கொடுக்கறது, பாசத்தை கொடுக்கறது, அவங்க பண்ணுற எல்லா நார்சிஸ்ட் பிஹேவியரையும் டாலரேட் பண்ணி இவங்க லைஃப்பையே தொலைச்சிட்டு இருப்பாங்க. பட் அவங்க இன்னுமே அவங்கள மேனிப்புலேட் பண்ணி லைஃப்பை கொண்டு போயிட்டு இருப்பாங்க. இந்த சமயத்தில் அவங்க மேரிடாக இருக்கலாம், அவங்களோட ட்வின் வயசில் சின்னவங்களாக இருக்கலாம், அவங்க மேரிடாகவும் இருக்கலாம், மேரிட் இல்லாமே இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவங்களோட ட்வின் ஃப்ளேமை பார்த்துருக்கலாம். பார்த்த வேகத்தில் இவங்களுக்கு எந்த விஷயம் லேக்காக இருக்கோ, இவங்களுடைய இன்னர் லவ் இல்லை, செல்ஃப் லவ் இல்லை, ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்டே இல்லை இவங்களுக்கு. இவங்க லைஃப்பில் மற்றவங்களுக்காகவே வாழ்ந்துட்டு இருந்திருப்பாங்க. இவங்க சந்தித்த அந்த ட்வின் ஃப்ளேம் இவங்கள மிரர் பண்ணுற ஒரு விஷயந்தான். இவங்கள மிரரிங் சோல் தான் ட்வின் ஃப்ளேம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வரைக்கும் இத்தனை நாளாக நீ லைஃப்பில் நீ அனுபவிச்சுட்டு இருக்கிறது வாழ்ந்த வாழ்க்கை உன்னோட வாழ்க்கையே கிடையாது. நீ ஒரு அடிமையாக இருக்க. ஒரு சின்ன ஒரு மிருகம் கூட தன்னை சீண்டுனா அது தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக அது போராடும். நீ போராடாமல் அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரியே இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்க. அது உனக்கு முதல்ல புரியுதா அப்படின்னு சொல்லி அவங்கள தட்டி எழுப்பி நீயா இருக்க பழகு, உன்னை லவ் பண்ணு அப்படின்னு சொல்லி நிறையா அன்பை வாரி வாரி கொடுப்பாங்க. உங்களுடைய அந்த நார்சிஸ்ட் பர்சன் எவ்வளோ கொடூரமாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயமே நீங்கள் ரியலைஸ் பண்ணுறது உங்களோட ட்வின்னை நீங்கள் பார்த்ததுக்கு அப்புறம் தான். ஸோ இந்த மாதிரி ஒரு சில சுச்சுவேஷன்ஸ் 1 இயர் போகலாம், 2 இயர்ஸ் போகலாம். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இவங்க தான் நம்மளுடைய உண்மையான ஒரு பார்ட்னராக இருக்காங்க. இது நீங்கள் லைஃப்பில் ஏற்கனவே கல்யாணம் ஆகிருக்கலாம், உங்களுக்கு 2-3 குழந்தைங்க கூட இருக்கலாம், உங்கள் லைஃப் பேட்டர்னே வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் பயந்த சுபாவத்தில் இருப்பீங்க, ஒரு அடிமையான ஒரு ஃபீலிங்கில் இருப்பீங்க. எப்படி நம்ம இந்த சுச்சுவேஷனை விட்டு வெளியே போகிறது அப்படின்னு தெரியாமல், பட் இவங்க கூட இருந்தால் நம்ம சந்தோஷமாக இருக்கோம், இவங்க தான் நம்மளுக்கு உண்மையான வாழ்க்கை கொடுக்குறாங்க, உண்மையான அன்பு கொடுக்குறாங்க, நம்ம தேடிட்டு இருந்த சோல் இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு குடும்ப கட்டுப்பாடுன்னு ஒன்று இருக்குது தெரியுங்களா. இந்த சோஷியலாக நமக்கு சில கட்டுப்பாடுகள் போடுவாங்க. அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே அடங்கி இருந்தாலும் உங்கள் மனசு உங்கள் கார்மிக் பர்சனை தேடாது, இந்த ட்வின் ஃப்ளேமை தான் உங்களை தேடும். அந்த அளவுக்கு உங்களை உங்ககிட்ட இருந்த எனர்ஜியை அவங்களும் எடுத்துக்குவாங்க. உங்களுக்கு அன்பை கொடுப்பாங்க, நிறைய கொடுப்பாங்க, வாரி வாரி கொடுப்பாங்க. ஏன்னா நீங்கள் அதுதான் லேக் பண்ணியிருக்கீங்க. எல்லா விஷயமும் இவங்கக்கிட்ட வாங்கிட்டு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களை விட்டுட்டு அவங்க ஓடிடுவாங்க. இவங்க ஏன் என் லைஃப்குள்ளே வந்தாங்க, எதுக்கு ஓடினாங்க, எதுக்கு நான் இவ்வளோ கஷ்டப்படுறோன்னு ஒன்றுமே தெரியாமல் அழுது கண்ணீர் விட்டு இந்த விஷயத்த வெளியில் சொல்ல முடியாது. ஒரு டிவைன் ஃபெமினைனாக இருக்கிறவங்க எதுக்கு என் லைஃப்பில் வந்தாங்க, எதுக்கு இவ்வளோ அன்பை கொடுத்தாங்க, என்னை வாழ்க்கையிலேருந்து நிறையா விஷயங்கள் எனக்கு புரிய வச்சாங்க, இப்போ எதுக்கு நான் அழுகிறேன், இதை நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன், இதை நான் எங்கே போய் சொல்லுவேன், எங்கே சொன்னாலும் எனக்கு கெட்ட பேர் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கும். எல்லாருமே திட்டுவாங்க. ஏன்னா அது கண்டிஷன்டு வேர்ல்டு இல்லையா. இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும், நான் பண்ணது தப்புன்னு தானே பேசுவாங்க. எனக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் ஏன் ஏற்பட்டது, எனக்குள்ளே என்ன நடக்குதுன்னே தெரியலையே, ஒரு ஸ்தம்பிச்ச ஒரு நிலையில் இருப்பீங்க. எந்த வேலையுமே உங்களால் செய்ய முடியாது. கண்ணீர் விட்டு அழுவீங்க. அப்படி இருந்தாங்க, இப்படி இருந்தாங்க, எதுக்கு என்னை விட்டு போனாங்க, என் மேலே என்ன தப்பு இருக்குன்னு நீங்கள் சேசர் மோடுக்கு போவீங்க, அவங்க ரன்னர் மோடுக்கு போவாங்க. உங்களை விட்டுட்டு அவங்க போயிடுவாங்க. நீ எனக்கு தேவையில்லை, ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், நீங்களும் அவங்களும் பிரியறதுக்கு உண்டான ஏதோ ஒரு விஷயத்தை காரணமாக காமிச்சிட்டு அது உப்பு சப்பு இல்லாத விஷயமாகவே இருக்கும். அது எப்போ இவங்க தான் வேணுங்கிற ஒரு நிலைக்கு நீங்கள் வரும்போது அந்த நேரத்தில் அவங்க விட்டுட்டு போயிடுவாங்க. அந்த நிலையில் தான் நீங்கள் நமக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல, நமக்கு ஏன் இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு, இதெல்லாம் என்னன்னே தெரியாமல் ஒரு டார்க் நைட் ஆஃப் த சோல் அப்படின்னு ஒரு பீரியடில் நீங்கள் மாட்டிட்டு முழிப்பீங்க. ஏன் இந்த மாதிரி ஒரு டார்க் நைட் ஆஃப் த சோல் வருது அப்படின்னா, இது எல்லாமே ஒரு டிவைன் பிளான் தான். நம்ம பிறக்கும்போது எல்லாருமே சோல்ஸ் தான். இந்த சோல்ஸ் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த உடம்பையும் இந்த மைண்டையும் சேர்த்து நம்மளுக்கு அனுப்பி விட்ருக்காங்க. பட் நம்ம சோலோட அலைன்மெண்ட் ஆகாமல்
மைண்டு சொல்கிற பேச்சை கேட்டு உடம்பு அது வந்து கேட்டு வாழ்கிறதுனால சோலோட அலைன்மெண்ட் இல்லாமல் நம்ம நிறையா விஷயங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கோம். டிவைனோட பிளானே சோல் கான்ட்ராக்ட் போட்டு என்ன வந்திருக்கோம் அப்படின்னா, நான் இந்த மாதிரி கீழே இறங்கி போகிறேன், எனக்கு இந்த மாதிரி ஒரு கார்மிக் பார்ட்னர் வேணும், இந்த மாதிரி ஒரு ட்வின் ஃப்ளேம் வரணும், என்னோடய சோல் அலைன்மெண்ட் ஆகணும், அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வேணும், இந்த மாதிரி ஒரு வீடு வேணும், இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஸ் வேணும், இந்த மாதிரி ஒரு கார்மிக் பார்ட்னர் என் லைஃப்பில் வரணும் அப்படின்னு சொல்லி சோல் கான்ட்ராக்ட் போட்டு தான் நம்ம கீழே இறங்கி வரோம். இந்த உலகத்தில் ட்ரமாட்டிக் வேர்ல்டில் நம்ம இமோஷனல் வாய்ஸ் பாண்டிங் ஆனதுனால நமக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாமல் இது எல்லாமே ரியாலிஸ்டிக்காக இருக்கும். நடக்கிற விஷயங்கள் எல்லாமே உணர்ச்சி வசப்படி மைண்டு ட்ரிகரன்ஸோடு நம்ம சோலுங்கிறதே மறந்துட்டு நம்ம எதுக்கு இந்த உலகத்துக்கு வந்தோங்கிறதே மறந்துட்டு போயிடுவோம். இது வந்து எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரி ஒரு அவேக்கனிங் ஆகாது. அவேக்கனிங் அப்படிங்கிறது ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்கிறது நிறைய விஷயம் நடக்கும். ஒவ்வொருத்தங்களுக்கு வந்து தன்னோட ஆசைப்பட்டு வளர்த்த குழந்தை கண்ணு முன்னாடி ஆக்சிடெண்ட்டில் இறந்து போய் அந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் அவங்களுக்கு வரும். ஒவ்வொருத்தங்களுக்கு தன்னோட அம்மா அப்பாவோட அந்த வியாதியில் அவங்க படுக்கும்போது அவங்க படுற கஷ்டத்தை பார்த்து ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் வரும். ஒவ்வொருத்தங்களுக்கு வந்து இந்த மாதிரி ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியில் ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் வரும். இந்த மாதிரி மற்ற விஷயங்களில் ஒரு ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் வர்றதை விட ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியில் ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் வர்றது ரொம்ப ஈஸி. சீக்கிரமாக வரும், சீக்கிரமாக வந்தோன்னே ஒரு டார்க் நைட் ஆஃப் த சோல் போவோம். எல்லாமே அந்த டயத்தில் வந்து நம்ம விடுற கண்ணீரை பார்க்குறது வந்து அந்த டிவைன் மட்டும்தான். கரெக்டாக வந்து பிளான் பண்ண மாதிரி இங்கேருந்து அந்த ரூட்டுக்கு போ, அங்கேருந்து இங்கே வா, கொஞ்ச நாளைக்கு இருக்கும், கஷ்டப்படு, அழு, இதுலேருந்து வெளியில் வா, மெடிடேஷனுக்கு போ, அங்கே போ, இங்கே போ அப்படின்னு சொல்லி எல்லாமே டிவைன் வந்து உங்களுக்கு வந்து வழி நடத்துறது வந்து நிறைய பேருக்கு வந்து புரிய வரும். சில பேர் வந்து அந்த டார்க் நைட் ஆஃப் த சோல்லே ஸ்டக்காகி நின்று ரொம்ப கஷ்டப்படுவாங்க. எனக்கே அப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ரொட்டீன் ஒர்க்கே அவங்களால பண்ண முடியாது. அவங்க பார்க்குற வேலையாக இருக்கட்டும், அவங்க வந்து வெளியில் போய் தன்னையே மறந்துடுவாங்க. ஏன் அப்படி இவ்வளோ ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா, சோல்ஸு நம்ம எல்லோரும் சோல்ஸ் தானே. ஃபஸ்ட்டு நமக்குள்ளே இருக்கிற சோல்ஸை நம்ம என்றைக்காவது பார்த்துருக்கோமா? அது எவ்வளோ கஷ்டப்படுது, ஏங்குது, நான் உள்ளே இருக்கேன், எனக்கு உள்ள நீங்கள் யாராவது அவங்கள நம்மளே லவ் பண்ணியிருக்கோமா? அதெல்லாம் பண்ணதில்லை. அதனால தான் இவ்வளோ கஷ்டம் வருது. பாக்கி வீடியோஸ் நான் அடுத்த வீடியோஸில் போடுறேன்.